ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களான யூடியூப், ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலலாம் எப்படி ப்ரொஃபைல் ஐடி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி போஸ்ட் போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நான் சொல்கிற வீடியோஸில் உள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாகவும் கிளியராகவும் புரிஞ்சிச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷனான பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன தேவை, எப்படி உள்ளே போய் என்னென்ன க்ரியேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸான வீடியோஸ் நிறைய யூடியூப் பற்றின தகவல் உள்ள வீடியோஸும் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் கண்டிப்பாக எங்களை மேலும் வளர்த்தும். உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போட லிங்க் நீங்கள் கொடுத்துருக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தகவல்களை உடனுக்குடனே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு ப்ரொஃபைல் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. இதில் மொபைல் நம்பர், சைன்அப் வித் இமெயில் அட்ரஸ்னு கேட்கும். நீங்கள் மெயில் வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ் கொடுங்க. இல்லை மொபைல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் நோட்டிஃபிகேஷனில் ஓடிபி வரும். அதை வச்சு நம்ம லாகின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயில் அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். மெயிலில் போய்ட்டு எனக்கு என்ன மெயிலோ நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மெயில் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் கோட் வந்திருக்கும். நம்ம மெயிலில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த மெயிலோட இதை இதெல்லாம் இங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஓடிபி அதுவே ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணுமான்னு கேட்குது. உங்களுக்கு சேவ் பண்ணணுன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ பர்த் டேட் கேட்குது. உங்களோட பர்த் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரியல் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? அது உங்கள் இஷ்டம்தான். கொடுத்து செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட ஃபுல் நேம் கேட்குது. இதில் உங்களோட ஃபுல் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. சாரி, கால் வந்துச்சு. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நேம் கொடுத்தாச்சு. நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு யூசர் நேம் எதுவான்னு கேட்குது. நம்ம யூசர் நேம் இதுதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே யூசர் நேமாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஐ அக்ரி. இப்போ உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ண சொல்லுது. அக்ரி கொடுத்துருங்க.
அக்ரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடு ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும். இங்கே ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்கணுன்னா ஆடு பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு வேணுங்கிற பிக்சர் எடுத்து நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். எனக்கு வேணாம், அதனால் நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸ்கிப் கொடுத்தோன்னே இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் வந்து நம்மளோட அதாவது ஃப்ரெண்ட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் ஓகே அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இருந்தும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை வந்து அதில் இருந்தும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூ கொடுத்துட்டேன்ல, அதிலேருந்து உங்களுக்கு வந்து இதில் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதான் உங்களோட ப்ரொஃபைலு. இது ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. லக்ஷ்மி விலாக்ஸ் 2024 இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து ஷேர் பண்ணோன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஐடி வந்து ஷேர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஷேர் பண்ண வேண்டாங்கும் போது ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே போனீங்கன்னா லக்ஷ்மி விலாக்ஸ் 2024 இருக்கா. இதில் நம்ம எந்த போஸ்ட்டும் போடல, நம்மளுக்கு எந்த ஃபாலோயர்ஸும் இல்லை. இதில் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரோனவுன்ஸ் கொடுக்கணும்னா உங்களோட பயோ கொடுக்கலாம். உங்களோட வேறு வெப்சைட் லிங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம். இதில் எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ப்ரொஃபைலை யாராவது ஷோ பண்ணும்போது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேணாம், நான் வந்து அப்படியே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களோட ப்ரொஃபைலை ஷேர் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் எப்படி போஸ்ட் போடணும், இதில் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.